விடுதலை அளிக்கும் என்றால் நாங்கள் என்ன அடிமைகளாகவா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எத்தனை 100 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களை விடுவித்த அந்த கடவுளுடைய மகன் இவர்தான், இயேசுதான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள தயாராக இல்லை. ஆபிரகாம் எங்களுடைய தந்தை, ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, இயேசு உடனடியாக மடக்குகிறார். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, ஆண்டவராகிய கடவுள் தனக்கு சொன்னவாறே ஆபிரகாம் புறப்பட்டான் என்றல்லவா சொல்லப்பட்டுள்ளது. 12வது அதிகாரம் தொடக்க நூல் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். கடவுள் சொன்னபடியே புறப்பட்டாரே, அதுதானே உண்மைத்தன்மை சார்ந்திருக்கின்ற நிலைகள். இயேசு சொல்லுகிறார், உண்மையை நீங்கள் கடைபிடித்தால் உண்மை உங்களை விடுதலை அளிக்கும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் நானே உண்மை என்று சொல்லுகிறாரே, நாம் உண்மையை பேசுவது, உண்மைக்கு சான்று பகர்வது, உண்மையை மறைக்காமல் பொய் சொல்லாமல் உண்மையை உள்ளபடியே சொல்லுவது. 5:37 மத்தேயுவிலே வாசிப்பதை போல, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதனால் எவ்வளவு ஆதாயத்தை இழந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சிக்கல்களில் நாம் மாட்டிக்கொண்டாலும் சரி, இயேசு உண்மையாயிருந்தார், சிக்கலிலே மாட்டிக்கொண்டார், சாக நேர்ந்தது. அதனால் என்ன? இயேசுவை சார்ந்து வாழ்ந்த பவுலடியார் சொல்லுகிறார், பிலிப்பியர் 1:21, எனக்கு வாழ்வென்பதே கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கை என்றால், கிறிஸ்து பட்டதை போல பாடுகள் பட வேண்டும், நெருக்கப்பட வேண்டும், மடக்கப்பட வேண்டும், சோதிக்கப்பட வேண்டும், அனைத்தையும் உடைத்து கொண்டு அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை பின்பற்றுகின்றவர்கள் அவர்களும் அவர் பின்னாலேயே உயிர்த்தெழுவார்கள்.